Good evening, Harish. Good evening, teacher. How are you? எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருந்தது. எங்க வீட்டு ஹரிஷ காணே இல்ல. ரைட். ஒரு பேப்பர் ஒன்று மிஸ் அனுப்பியிருந்தேன். மாமா எடுத்து தந்தாங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்தீங்களா? Oh, miss. ரைட். ஓகே, யூ ஹேவ் ரைட். ஓகே. இன்னைக்கு நாங்க இதுக்குரிய ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ரைட். இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க மிஸ்ஸுக்கு. மிஸ் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுற மெத்தட சொல்லி தர போறேன். மிஸ் சொல்ற ஆன்சரை மட்டும்தான் நீங்க எழுதணும். சரியா? ஓகே, அங்க கூடுதலா எழுத தேவையில்லை. ரைட்? விளங்குதா ஹரிஷ்? எஸ். ஓகே. இப்ப பாருங்க, முதலாவது கேள்வி வாசிங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். மூடு ஆமை என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? யார் ஆசிரியர்? அவட்ட பேரை மட்டும் போட்டா சரி. பெருஞ்சித்திரனார். என்ன பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார். பெருஞ்சித்திரனார், அதுதான் அவருடைய பேர். ரைட்டா? அவட்ட பேரை மட்டும் எழுதுங்க பாப்போம். அவட்ட பேரை எழுதிட்டேன். எழுதிட்டீங்க. ரைட். ஓகே. மூடு ஆமை என்ற கவிதையில் கொக்கும் முயலும் வருந்த காரணம் யாது? ஏன் வருந்தினம்? வருந்துதல் சொன்னா என்னது? வருந்தல் என்றா என்னது? கவலைப்படுறது. என்ன வருந்துதல் சொல்லி சொன்னா கவலைப்படுறது. ஏன் கவலைப்படவே? ஏன் வருந்திச்சினம்? ஏன் வருந்திச்சினம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. மூடில் ஆ- நீர் வற்றி போயிட்டு, அதனாலதான் வருந்திச்சினம். என்ன வத்தி போச்சுது? குளத்தில் தண்ணீர் வற்றியதுனாலதான் 3 பேரும் வருந்திச்சினம். 2 கொக்கும் ஒரு ஆமையும் கவலைப்பட்டுச்சினம்மா. ரைட்டா? அப்ப எப்படி எழுதுவீங்க ஆன்சர்? மிஸ் சொல்ற மாதிரி எழுதுங்க. குளத்தில் தண்ணீர் வற்றியதால், குளத்தில் தண்ணீர் வற்றியதால் அவர்கள் வருந்தினர். இப்படித்தான் நீங்க ஆன்சர் பண்ணணும் கொஸ்டினுக்கு. சரியா? அப்ப 2வது கொஸ்டின். முயலும் கொக்கும் ஏன் வருந்தினர்? குளத்தில் தண்ணீர் வற்றியதால் அவர்கள் வருந்தினர். வெரி குட். 3வது. ஆமையால் கொக்குகளுக்கு கூறப்படும் நட்பு தொடர்பான அறிவுரை யாது? ஆமையினால கொக்குகளுக்கு கூறப்படுகிற நட்பு தொடர்பான அறிவுரை யாது? என்ன சொல்லுது? இங்க பாருங்க. நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலும் துறந்து போதல் இல்லையே. என்ன அறிவுரை? நீங்க இப்படியே எழுத வேணும் வேண்டியில்ல. சரியா? இதுல என்ன வழங்குது உங்களுக்கு? நன்மை காலம் முற்றிலும் மிஸ் உங்களுக்கு விளங்கப்படுத்தினார். நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் துன்பம் கண்ட போதிலே துறந்து போதல் இல்லையே. என்னது? ஹரிஷ் தான் சொல்ல போறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? இதுல என்ன உங்களுக்கு விளங்குது? நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர். எஸ். இதுல இருந்து என்ன விளங்குது? உங்களோட மொழியில சொல்லுங்க பாவம். இதுல என்ன இருக்கு? இது எப்படி உங்களுக்கு விளங்குது? துன்பம் கண்ட போடிலால் துற்றம் துறந்த போடல் இல்லை. இதுல எழுதி இருக்கு தானே வாசிக்கிறீங்க. இதுல என்ன சொல்லி இருக்கு? உங்களுக்கு என்ன விளங்குது? இந்த 4 வரியில என்ன இருக்கு? நன்மை காலம் முற்றிலும் நட்பு செய்து வாழ்ந்தவர் என்று சொன்னா என்னது? நல்லா வாழ்ந்த காலத்துல நட்பா இருந்தவர்கள். என்னண்டு? நன்மை காலம்னு சொன்னா நல்லா இருந்த காலம்.
நல்லா இருந்த காலத்துல நட்புடன் வாழ்ந்தவர்கள் துன்பம் வந்த காலத்துல பிரிந்து போகலாமா? போகக்கூடாது. அதத்தான் சொல்ல வரேன். சரியா? விளங்குதா ஹரிஷிக்? விளங்குது. நன்மை காலம் முற்றிலும் அப்படின்னு சொன்னா என்னது? நன்மை காலம் முற்றிலும் சொன்னா என்னது? நல்லா இருந்த காலத்துல, நன்மைகள் அனுபவித்த காலத்துல நட்பு செய்து வாழ்ந்தவர், ஃப்ரெண்டா இருந்தவங்க, நட்பா இருந்தவர்கள் துன்பம் கண்ட போதிலே, அதாவது அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஒன்று வந்த நேரத்துல, துன்பம் வந்த போது துறந்து போதல் இல்லையே, அவர்கள் பிரிந்து போக கூடாது, அவர்கள் பிரிந்து போறது இல்லையே. எப்பவுமே நன்மையிலும் துன்பத்திலும் சேர்ந்துதான் நண்பர்கள் இருக்க வேணும்ன்றதை சொல்லுற. அப்ப எப்படி நீங்க எழுதலாம்? ஆன்சர் எப்படி எழுத வேணும்? மிஸ் சொல்ற மாதிரியே எழுதுங்க, வேற எதுவும் எழுத வேணாம். சரியா? ஓகே. மூன்றாவது கேள்வி, ஆமையால் கொக்குகளுக்கு கூறப்படும் நட்பு தொடர்பான அறிவுரை யாது? எழுதி கொள்ளுங்க. மிஸ் சொல்லுற. நன்மை அனுபவித்த காலத்தில், நன்மை அனுபவித்த காலத்தில் நன்மை அனுபவித்த காலத்தில் நட்புடன் இருந்தவர்கள் அல்லாட்டி நண்பர்களாய் இருந்தவர்கள் நட்புடன் நட்புடன் இருந்தவர்கள் இல்லாட்டிக்கு நண்பர்களாயிருந்தவர்கள், ரெண்டில் ஒன்று எழுதுங்க. நட்புடன் இருந்தவர்கள் துன்பம் வந்த காலத்தில், துன்பம் வந்த அல்லாட்டிக்கு துன்பம் வரும் காலத்தில், துன்பம் வரும் காலத்தில் துன்பம் வரும் காலத்தில் சரி பிரிந்து போக மாட்டார்கள், பிரிந்து போக மாட்டார்கள். சரி மிஸ். அவருக்கு வாசி காட்டுங்க. என்ன விடையளி நீங்க? எப்படி விடையளி நீங்கன்னு வாசி காட்டுங்க பாப்போம். நன்மை அனுபவித்த காலத்தில் நட்புடன் ஓ. இருந்தவர்கள் துன்பம் வரும் காலத்தில் பிரித்து போக மாட்டார்கள். வெரி குட். அதைத்தான் சொல்ல வர. சரியா? நாலாவது கேள்வி வாசிங்க. ஆமை நீண்ட தூரம் இடம் பெயர்ந்தது. செல்வத்து ஏற்படும் உதவி என கூறப்படுகிறது. வடிவ வாசிங்க. விளங்கல. வடிவ வாசிங்க பாப்போம். ஆமை நீண்ட தூரம் இடம் பெயர்ந்தது. செல்வதில் ஏற்படும் இடையூறுகள் எவை என கூறப்படுகிறது. ஆமை நீண்ட தூரம் இடம்பெயர்ந்து செல்வதில் ஏற்படும் இடையூறுகள் எவை என கூறப்படுது. அதாவது ஆமை ஊர்ந்து போனா என்னென்ன இடையூறு ஏற்படும் சொல்லி கொக்குகள் சொல்லின. பாருங்க, என்னது என்னென்ன இடையூறு இருக்கும் என்று சொல்லி நம் கொக்குகள். நீயும் நெடுந்தொலைவும் ஆனதே, அதாவது என்னதான்? நீண்ட தூரம். காயும் வெயில் கருக்குமே, வெயில்ல நீ கருகி போயிடுவாய். கால்கள் சோர்ந்து போகுமே, காலெல்லாம் சோர்ந்து போயிடும் என்று கூறி கொக்குகள் வருந்தி நாளெல்லாம் ஒன்று கூடி ஆய்ந்தனராம். சரியா? அப்ப இதுல என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும்ன்றதை மட்டும் சொல்லுறேன் மிஸ், நீங்க எழுதுங்க. சரியா? எனது ஆமை நீண்ட தூரம் இடம்பெயர்ந்து செல்வதில் ஏற்படும் இடையூறுகள் அவை.
இடையூறுகள் நீண்ட தூரம் செல்ல வேண்டும். நீண்ட தூரம் செல்ல வேண்டும் முதலாவது. சரியா? முதலாவது இடையூறு நீண்ட தூரம் செல்ல வேணும். நீண்ட தூரம். இரண்டாவது வெயில் கருக்கும். வெயில் கருக்கும்னு சொன்னா வெயிலில கருகி போய் விடுவாய்ன்னு சொல்லிடலாம். வெயில் கருக்கும். வெயில் கருக்கும். மூன்றாவது கால்கள் சோர்ந்து போகும். கால்கள் சோர்ந்து போகும். ஓகே, ஹரிஷ் முடிச்சாச்சா? எஸ். Right. அஞ்சாவது கேள்வி வாசிங்க பாப்போம். ஆமையை கொக்குகள் தூக்கி செல்ல எடுத்த முயற்சி யாது? என்ன முயற்சி எடுத்தாங்க? என்ன என்ன முயற்சி எடுத்துச்சு? என்ன இருக்கு? குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்லுவோம் என முயற்சி எடுத்தாங்க. என்னண்டு? குச்சி முனை ரெண்டிலையும் கொக்குகள் கவ்வி கொண்டிருக்க யாரு? ஆமை வந்து அதுல அந்த குச்சி ரெண்டுக்கும் நடுவுல கவ்வி கொண்டு இருப்பேரா. ரைட்டா? சோ இத மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்லுவோம் என முடிவெடுத்தார்கள். ஹரிஷ், என்ன டயர்டா நீங்க? அப்ப சரிஞ்சு சோர்ந்து போயிருக்கிறீங்க. ஸ்ட்ரைட்டா இருக்கணும். இங்க பாருங்க, மிஸ் இருக்கிறேன் பாருங்க. சேர்ல ஸ்ட்ரைட்டா. சேர கொஞ்சம் கிட்ட எடுங்க. டேபிளுக்கு க்ளோஸ் பை. ரைட். அடுத்திருந்து எழுதுனா நித்திர வந்துடும். ஓகே, எழுதுங்க. குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்து செல்ல முயற்சி செய்தனர். குச்சி முனைகள் இரண்டையும் ஓகேயா? கவ்வி பறந்து செல்ல முயற்சி செய்தனர். இப்படித்தான் ஆன்சர் பண்ணணும் ஹரிஷா. நீங்க ஆன்சர் பண்றதுல பிழை விட்டுட்டீங்கன்னு சொன்னா மார்க்ஸ் வராது. சரியா? விளங்குதா ஹரிஷுக்கு? ஹரிஷுக்கு விளங்குதா? என்ன எழுதிக்கிறீங்க? வாசி காட்டுங்க பாப்போம். குச்சி முனைகள் இரண்டையும் கவ்வி பறந்த முயற்சி செய்தனர். பறந்து செல்ல முயற்சி செய்தனர். பறந்து செல்ல முயற்சி செய்தனர். ஓகே, ரைட். ஆறாவது கேள்வி வாசிச்சு காட்டுங்க. பறந்து செல்லும் ஆமை கண்டு ஊரார் யாரு செய்தனர்? என்ன செய்தனர் ஊரார்? என்ன செய்தார்கள் ஊரார்? ஊரார் நின்று பார்த்தனர். ஊரார் நின்று பார்த்தனர். ரைட்டா? அப்ப இது எழுதி கொள்ளுங்க. ஊரார் நின்று பார்த்தனர்.
ஊரார் நின்று பார்த்தனர் முதலாவது. அடுத்து சிறுவர்களும் ஒன்று செய்யினம். என்ன செய்யினம் சிறுவர்கள்? சிறுவர்கள் என்ன செய்யினம்? சிறுவர்கள் கைகொட்டி சிரித்து கூச்சல் போட்டனர். அப்ப நீங்க எழுதலாம் சிறுவர்கள் கைகொட்டி சிரித்தனர் என்று போடலாம். சிறுவர்கள் கைகள் கொட்டியே சிரித்தனர். சிறுவர்கள் கைகள் கொட்டியே சிரித்தனர். ரைட். ஆமை உயிரிழக்க காரணம் யாது? ஆமை உயிரிழக்க காரணம் என்ன? ஏன் உயிரிழந்தது ஆமை? விளங்கல? உயிரிழக்க காரணம் என்ன? என்ன காரணம்? உயிரிழக்க என்ன காரணம்? கீழே இரைச்சல் ஏன் ஏன் என கேட்க வாயை திறந்ததும் விழுந்து நுழைங்கி போனதே வீணில் உயிரை துறந்ததே. ரைட். அதாவது எப்படி நீங்க எழுதலாம்? ஆன்சர் அப்படி எழுதலாம். கீழே இரைச்சல் ஏன் என கேட்பதற்காக வாயை திறந்ததும் கீழே விழுந்து உயிரை துறந்தது. ரைட்டா? இப்படிதான் ஆன்சர் எழுதணும். சரியா? மிஸ் சொல்ல எழுதுங்க பாப்போம். கீழே இரைச்சல் ஏன்? கீழே இரைச்சல் ஏன்? சோ இந்த டேர்ம்ஸ்கள் நீங்க ஆன்சர்ல இன்க்ளூட் பண்ண வேணும். சரியா? அப்ப இன்க்ளூட் பண்ணினா உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ். அதுல வெட்டுறதுக்கு சான்ஸே இல்லை. ரைட்டா? இந்த சரியான வேர்ட்ஸுகள் டேர்ம்ஸுகளை நீங்க இன்க்ளூட் பண்ணி ஆன்சர்ல கொடுத்தீங்கன்னா ஃபுல் மார்க்ஸ் அப்ப உங்களுக்கு வெட்ட மாட்டினா. சரியா? ரைட்டா? கவனிச்சு கொள்ள வேணுமா? ரைட். கீழே இரைச்சல் ஏன் என கேட்க வாயை திறந்ததும் என கேட்க வாயை திறந்ததும் வாயை திறந்ததும் கீழே வீழ்ந்து கீழே வீழ்ந்து உயிரை துறந்தது. கீழே வீழ்ந்து உயிரை துறந்தது. ஓகே? ஹரிஷ் முடிஞ்சதா? என்ன கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க? அடுத்த கேள்வி பாப்போம். அடுத்த கேள்வி. எட்டாவது கேள்வி குயிக்கா வாசிங்க. ஆமை என்ற கவிதையில் ஊடாக வெளிப்படுத்தும் அறிவுரைகள் என்ன அறிவுரை? என்ன அறிவுரைகள்? இந்த மூட ஆமை என்ற பாடத்திலிருந்து நீங்க என்ன அறிஞ்சு கொள்றீங்க? என்ன என்ன படிச்சு கொள்றீங்க? இந்த கதையில இருந்து என்ன படிச்சு கொள்றீங்க? மூட்டோர் சொல்லை கேட்டுடா. நீங்க அத வாசிக்க வேணாம். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன மைண்ட்ல வருது? இந்த ஆமை செய்த விஷயங்கள் யோசிச்சு பாக்கல என்ன உங்களோட மைண்ட்ல வருது? நீங்க என்ன செய்யக்கூடாது? இந்த இந்த கதையின்படி நீங்க என்ன செய்யக்கூடாது? மூத்தோர் சொல்லை கேட்க வேணும். என்ன? கேட்க வேணும்.
மூத்தோர் சொல் கேட்க வேணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? அடக்கத்தோட இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இங்க பாருங்க, கடமை அடக்கம் இரண்டையும் காத்து கொள்ள வேண்டும். கடமை அடக்கம் இரண்டையும் காத்து கொள்ள வேணும். அப்ப ரெண்டு விஷயம் கேட்டிருக்கு. இப்ப முதலாவது எழுதுங்க பாப்போம். முதலாவது ஆன்சர், மூத்தோர் சொல் கேட்க வேண்டும். மூத்தோர் சொல் கேட்க வேண்டும். ஓகே, மூத்தோர் சொல் கேட்கணும். இரண்டாவது விடை, கடமை அடக்கம் இரண்டையும் காத்து கொள்ள வேண்டும். கடமை அடக்கம் இரண்டையும் காத்து கொள்ள வேண்டும். ஓகே, எழுதிட்டீங்களா? எழுதினா சொல்ல வேணும் ஹரீஷ், எழுதி முடிச்சிட்டீங்கன்றது. சரியா? ரைட். அடுத்த கேள்வி பார்ப்போம். 9வது கேள்வி வாசிங்க. 9வது கேள்வி என்னது? எனும் கதை யாரால் எப்படிப்புக்காக எழுதப்பட்டது? படைப்புக்காக எழுதப்பட்டது. யார் எழுதினது? முதலாவது பந்திலே இருக்குது. இந்த இருக்கு. தென்னமர கும்பி எனும் கவிதை யாரால் இப்படைப்புக்காக எழுதப்பட்டது? யாரால் எழுதப்பட்டது? கீழே இருக்கு பேர். இந்த இருக்கு, தென்னமர கும்மி. யார் எழுதினது? ஸ்ரீ சிவசுப்பிரமணிய வல்லவை. யார் எழுதினது? ஸ்ரீ சிவசுப்பிரமணியர். எழுதிக்கொள்ளுங்க. யாரால், யாரால்னு போட்டுட்டு டேஷ் பண்ணிட்டு ஸ்ரீ சிவசுப்பிரமணியர். படைப்புக்காக, படைப்புக்காக எழுதப்பட்டா வள்ளையை சிறையெடுத்த கொப்பி பாட்டு தொகுதியிலிருந்து ஒரு பகுதி. ரைட்டா? யாருக்கு? யாரால், யாரால்? ஸ்ரீ சிவசுப்பிரமணியரால் படைப்புக்காக தானே கேள்வி கேட்டிருக்கு. யாரால் என்றது ஒரு கேள்வி. அடுத்தது படைப்புக்காக எழுதப்பட்டது வள்ளையை சிறையெடுத்த கொப்பிப்பாட்டு தொகுதியில் இருந்து ஒரு பகுதி. ஓகேயா? இருக்கவே இல்ல.
ஹர்ஷிக்கு அப்ப செகண்ட் டேர்ம் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணது ஸ்கூல்ல சொன்னாங்களா? ம், இல்ல. ஜூலை, ஆகஸ்ட்ல மாதிரி தானே என்ன? ஓ, ஓகேயா, முடிஞ்சதா? ம், ரைட். கும்மி என்ற சொல்லின் பொருள் யாது? நீங்க தான் இப்ப விடகன்னு சொல்ல போறீங்க. கும்மி என்ற சொல்லின் பொருள் யாது? புக்கு பார்த்து இருக்க சொல்லுங்க பாப்போம். கும்மி என்ற சொல்லின் பொருள் யாது? ம். வெண்காத்த வடிவம். சத்தமா சொல்லணும். சாந்தமா. பெண்கள் வட்ட வடிவம். வட்ட வடிவமாய் கூடி நின்று கைகொட்டி ஆடுவதுதான் கும்மி. ரைட்டா? ஓகே. அப்படி கொள்ளுங்க ஆன்சர். வெரி குட். பெண்கள் வட்ட வடிவமாய் கூடி நின்று கைகொட்டி ஆடுவதுதான் கும்மி என்று சொல்லப்படும். அப்ப இப்படியே தான் நீங்கள் எழுதணும். எப்படி? பெண்கள் வட்ட வடிவமாய் கூடி நின்று கைகொட்டி ஆடுவது கும்மி எனப்படும். ரைட்? இதுதான் சரியான ஆன்சர். பெண்கள் வட்ட வடிவமாய் கூடி நின்று கைகொட்டி ஆடுவது கும்மி எனப்படும். ஓகே. ரைட். அடுத்த கேள்வி. அடுத்த கொஸ்டின். நீ அடிக்கும் போது நடுவே வைத்து அடுப்படும் பொருள்கள். திருப்பி இருக்க வாசிங்க ஹரிஷ். ம். கும்மி அடிக்கும் போது நடுவில் வைத்து ஆடப்படும் பொருள்கள் அவை. என்ன பொருள்கள் ஆடப்படும் பொருள்கள்? புக்ல பார்த்து சொல்லுங்க பாப்போம். தமிழ் புக்ல பார்த்து சொல்லுங்க. இப்ப நீங்க பார்த்து சொன்னீங்க கும்மி என்றா என்னன்னு பார்த்து சொன்னீங்க தானே? அதுலயே இருக்குது, ஒருக்கா பாருங்க பாப்போம். குருத்தோலை. குருத்தோலையா? வடிவா பாருங்க. கும்மி அடிக்கும் போது என்ன நடுவுல வச்சு ஆஹ் ஆடுவாங்க? தென்னங்குருத்து. ஆட்டி விழ போது ஹரிஷுக்கு. ஹரிஷ் மேல் இதுல பாருங்க. மேல் இதுல பாருங்க. இந்த பாருங்க, இந்த இதுக்குள்ளேயே பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ளேயே பாருங்க. இருக்கு பாருங்க, கண்டுபிடிங்க.
கேள்வி விளங்கிட்டா உங்களுக்கு கொஸ்டின் விளங்கிட்டா கொஸ்டின் ஒரு திருப்பி வாசிங்க கொஸ்டின் ஒரு திருப்பி வாசிங்க அடிக்கும் போது வயிற்று ஆடுபடும் பொருட்கள் கும்மி அடிக்கும் 11வது கேள்வி வாசிங்க பாரு நன்று 11வது கேள்வி வாசிங்க கும்மி அடிக்கும் போது நடுவில் வைத்து ஆடுபடும் பொருட்கள் எவை ரைட் என்னது என்னது அங்க பாருங்க அதுலயே இருக்குது படியோருக்கு வாசி பாருங்க இந்த பந்தியருக்கு வாசிங்க சத்தமா வாசிங்க பாப்போம் கும்மி அடிக்கும் போது ஒரு கொட்டு விளக்கையோ கிருஷ்ண ம் கடவுளின் ஐயோ நடுவு பாத்தீங்களா பாத்தீங்களா இவ்வளவு நேரம் வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா சின்ன விட சிம்பிள் விட கும்மி அடிக்கும் போது என்ன நடுவுல வைப்பாங்களா குத்து விளக்கு இல்லாட்டிக்கு கிருஷ்ண கடவுளின் சிலைய வைப்பாங்களாம் சரியா அப்ப நீங்க ஆன்சர் ரெடி கொடுங்க மிஸ் சொல்ற மாதிரி குத்து விளக்கு குத்து விளக்கு அல்லது குத்து விளக்கு அல்லது கிருஷ்ண கடவுளின் சிலையை கிருஷ்ண கடவுளின் சிலையை கிருஷ்ண கடவுளின் சிலையை நடுவில் வைத்து ஆடுவார்கள் அவ்வளவுதான் நடுவில் வைத்து ஆடுவார்கள் ஹரிஷ் கட்டிக்காரன் இன்னைக்கு டயர்டா ஹரிஷ் ஹரிஷ் கிளாஸஸ் இருக்குதா முதல் என்ன கிளாஸ் முதல் 800 கிளாஸ் படிச்சோம் மேக்ஸ் இருந்ததா ரைட் ரைட் அப்ப டீ குடிச்சீங்களா அப்போ டயர்டா இருக்குதா விளையாடினாங்க மிஸ் விளையாடினாங்களா விளையாடி டயர்ட் ஆயிட்டீங்க அப்போ ரைட்டா ஓகே அடுத்த கேள்வி பாப்போம் 12வது கேள்வி 12வது கேள்வி இது உங்களுக்கு தெரியும் நான் போன கிளாஸ் அந்த கேள்விதான் பாருங்க 12வது கேள்வி தென்னை மர கும்மி எனும் பாடல் கூறப்படும் தென்னை மரத்தின் பகுதி ரைட் உங்களுக்கு தெரியும் எழுதுங்க பாப்போம் என்னென்ன இருக்கா சொல்லிட்டு மிஸ்ஸுக்கு குருத்தோலை பார்த்து பார்த்து சொல்லக்கூடாது பார்த்து பார்த்து சொல்லக்கூடாது ஆன்சரை மிஸ் சொன்னாதான் நீங்க எக்ஸாம்ல எழுதுவீங்க இல்லாட்டி கஷ்டம் ஹரீஷ் நீங்க சரியான விட எழுதி கொள்ள மாட்டீங்களே ஞாபகத்துல வச்சிருக்கணுமே மிஸ்ஸ பார்த்து சொல்லுங்க பாப்பா மிஸ்ஸ பார்த்து சொல்லுங்க என்னென்ன பகுதிகள் இருக்கு தென்னை மரம் ஒன்று இருக்கு தென்னை மரம் ஒன்று இருக்கு அதுல என்னென்ன பகுதி இருக்கு சொல்லுங்க இமேஜின் பண்ணுங்க என்னென்ன இருக்கு என்ன தென்னை மர குருத்து இருக்கு ஓகே குருத்தோலை ரைட் குருத்து இல்லாட்டி குருத்தோலைன்னு சொல்லலாம் ரெண்டாவது தென்னை மட்டை இருக்கு மட்டை எஸ் வேற என்ன இருக்கு பார்க்க கூடாது தென்னை மட்டை இருக்கு வேற என்ன தேங்காய் இருக்கு குறும்பை இருக்கு வேர் இருக்குது வேற என்ன இருக்குது முக்கியமான சொல்லிட்டீங்க அவ்வளவுதான் அஞ்சலி இதனாலே போதும் ரைட் எழுதுங்க பாப்போம்
பகுதிகள் என்னென்ன? Finish, Harish? Finish. Finish. அடுத்தது 13வது கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியும். என்னது 13வது கேள்வி? தென்னை மரத்து பயன்கள் கவிதை அவற்றை கூறப்பிருக்கிறது. தென்னை தேங்காய் தேங்காய் எண்ணெய் கேள்விய திருப்பி இருக்க வாசிங்க ஹரிஷ். வடிவ வாசிங்க. தென்னை மரத்தின் பயன்களாக கவிதை இவற்றை குறிப்பிடுகிறது. இவற்றை குறிப்பிடுகிறது. தென்னை மரத்தின் பயன்கள் என்னன்னு கேட்டிருக்கு. ரைட்டா? அடுத்து 1 by 1 நீங்க எழுதுதான் இருக்கு. ஏற்கனவே மிஸ் தந்த நான் போன கிளாஸ் என்ன தென்னை மரத்தின் பயன்கள் தந்த நான் மிஸ். ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க பாப்போம். என்னென்னத்துக்கு தென்னை மரம்னா எங்களுக்கு தென்னை மரத்துல இருந்து என்னென்ன பயன் கிடைக்குது? என்னத்துக்காண்டி தென்னை மரத்தை நாங்க பயன்படுத்துறோம்? முதலாவது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய். வெரி குட். தேங்காய் எண்ணெய். அடுத்தது தேங்காயிலே 2 இருக்கு. தேங்காய் எண்ணெய் மற்றது தேங்காய் பால். தேங்காய் பால். எஸ். அதுக்கு பிறகு தேங்காய் சிரட்டையில ஒன்று இருக்கு. என்ன சிரட்டையில இருக்கு? அகப்பை. தேங்காய் சிரட்டையில அகப்பை நாங்க செய்யலாம். அடுத்தது விறகுக்கு பயன்படும். ஏன்னா தென்னோலைகள் மறைப்பிற்கு பயன்படும். வேறு எங்க பயன்படும்? தென்னோலை அலங்காரத்துக்கு பயன்படும். ஏன்னா தென்னோலைய நாங்க அலங்காரத்துக்கு தோரணங்கள் செய்யறதுக்கு பயன்படுத்தும். அது புக்ல இருக்குன்னா அடுத்து விறகுக்கு பயன்படுத்துவோம். ரைட்டா? அப்ப 1 by 1 எழுதுங்க பாப்போம். முதலாவது என்னது? தேங்காய் எண்ணெய். 2வது தேங்காய் பால். சமைப்பதற்கு அகப்பையாக பயன்படும். சமைப்பதற்கு அகப்பையாக பயன்படும். 4வது பயன்படும். எஸ். அடுத்து குருத்தோலை தோரணம் செய்ய பயன்படும். குருத்தோலை தோரணம் செய்ய பயன்படும். குருத்தோலை பயன்படும். குருத்தோலை என்னத்துக்கு? தோரணம் செய்ய பயன்படும். அது வடிவ எழுதவனம். என்ன? குருத்தோலை தோரணம் செய்ய பயன்படும். அடுத்து தென்னை மரம் விறகுக்கு பயன்படும். தென்னை மரம் விறகுக்கு பயன்படும். ரைட். இப்ப நீங்க எழுதினத மிஸ்ஸுக்கு வாசிச்சு காட்டுங்க. என்னென்ன எழுதி இருக்கிறீங்கன்னு பாப்போம். தேங்காய் எண்ணெய் சமைப்பதற்காக அகப்பையாக பயன்படும். தேங்காய் எண்ணெய். தேங்காய் பால் சமைப்பதற்கு